Taste the Daily. தூத்துக்குடி மாவட்டத்தில் அதிமுகவினர் மீது தாக்குதல் நடத்திய வழக்கில் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் விடியா திமுக அரசின் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆஜரானார். கடந்த 2009ஆம் ஆண்டில் ஆறுமுகநேரி பேயன்விளை கிராமத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் திமுகவினர் அதிமுக நிர்வாகிகள் மீது தாக்குதல் நடத்தியதில் 4 பேர் காயமடைந்தனர். இது தொடர்பான வழக்கு விசாரணையின் போது விடியா அரசின் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் திமுகவினர் நேரில் ஆஜரான நிலையில் வழக்கு விசாரணையை ஜூன் 13ஆம் தேதிக்கு நீதித்துறை நடுவர் ஒத்திவைத்தார். அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீது சொத்து குவிப்பு வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் அடிதடி வழக்கில் நீதிமன்றத்தில் ஆஜரான சம்பவம் திமுகவினரின் உண்மை முகத்தை தோலுரித்துள்ளது. கோவையில் போக்குவரத்து விதிமுறை மீறல்களில் ஈடுபட்ட நபர்களிடம் லஞ்சம் வாங்கியது, சரக்கு வாகனங்களில் பணம் வசூலித்தது தொடர்பான முறைகேடுகளில் காவலர்கள் 5 பேர் ஈடுபட்ட சம்பவம் ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையும் சீரழிந்துள்ளதை வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளது. வடவள்ளி காவல் நிலைய தலைமை காவலர் மணிகண்டன், செல்வபுரம் காவல் நிலையத்தில் பணியாற்றிய வடிவேலு, போத்தனூர் காவல் நிலையத்தில் தலைமை காவலர் கபூர், காவலர் வினோத், வெரைட்டிகள் சாலை காவல் நிலைய காவலர் மகாராஜன் ஆகியோர் முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளனர். போக்குவரத்து விதிமுறை மீறல்களில் ஈடுபட்ட நபர்களிடம் லஞ்சம் வாங்கியது, சரக்கு வாகனங்களில் பணம் வசூலித்தது, பல்வேறு வழக்குகளில் புகார்தாரர்களிடம் லஞ்சம் பெற்றது மற்றும் குற்ற நடவடிக்கைகளுக்கு உடந்தையாக இருந்தது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் இவர்கள் மீது உள்ளது. தனது கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறையை நிர்வகிக்க திராணியற்ற ஸ்டாலினால் குற்றங்களை தடுக்க வேண்டிய காவலர்களை குற்ற செயல்களில் ஈடுபடுவது அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.